ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ரிசல்ட் பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டிஆர்பி தகவல் அப்டேட் இருக்குது. அது போக உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது எல்லா மாவட்டங்களும் வந்து ரிசல்ட் வந்து ரெடியாக இருக்குது. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் எப்போ பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருந்துச்சுன்னு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஃபுல் வீடியோ வந்து போட டைம் இல்லை. ஸோ அதனால் இப்போ போடுறேன். ஆனால் இப்போ பாருங்கள், கிடைச்ச அப்டேட் என்னென்னா உங்களுக்கு மே இறுதியிலிருந்து, அதாவது ஜூன் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து ஜூன் லாஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி முடிக்கிற மாதிரி உங்களுக்கு தகவல் வெளியே இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக வந்து டிஆர்பி தகவல் வந்து இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. வழக்கம் போல் ரிசல்ட் எப்போன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு ஜூனில் வரும் அப்படி மாதிரி சொல்கிறாரு. என்ன சார் இந்த மாதிரி லைட் பண்ணிட்டே போகிறீங்கன்னு கேட்குறாரு. அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜூன் வந்து லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும் அப்படி மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து என்னதுன்னா, உங்களுக்கு இந்த மே இறுதியில் வந்து மேக்ஸிமம் வந்து நான் போன தடவை உங்களுக்கு சொன்னது தான். உங்களுக்கு மே வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன் மே இறுதிக்கு அப்புறம். ஆனால் ஒரு மாவட்டத்தை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு திரும்ப பண்ணவே இல்லை. நிறைய பேர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்புறம் ஒரு மாவட்டம் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பாருங்கள், இப்போது பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ஜூனில் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு என்ன நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இப்போ டேட் இன்றைக்கி வந்து 27, உங்களுக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. மேக்ஸிமம் இன்றைக்கிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் தப்பு கிடையாது. அதனால் வந்து இன்னும் 4 டேஸ், இன்னும் 5 டேஸ் மே முடியறதுக்கு இருக்குது. ஸோ இதிலலாம் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, ஜூனில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்பிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், மே எண்ட்லையும் எதிர்பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து ஜூன் சொல்லியிருக்காங்க, ஒரு மாவட்டத்தில் வந்து ஜூன் சொல்லியிருக்காங்க. நான் மற்ற மாவட்டத்துலேருந்து சொல்லலை, அப்டேட் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன பேசியிருக்காரு அப்படின்ட்டு லேசாக கேட்டுட்டு வாங்க, அப்புறம் என்னன்ட்டு சொல்கிறேன். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்கள். சார் திருவள்ளூர் டிஆர்பி தானே? ஆமாங்க சார். சார் ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ சார் ஆகிடும்? ஜூன் லாஸ்ட் வீக்கில் வருங்க சார். ஜூன் லாஸ்ட்னா எப்போ சார்? எல்லா மந்த்துக்கு தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சரி, அதான் இல்லை கேட்டேன். சார், இந்த மாதம் வந்துடும் சார். திருப்பத்தூரில் போட்டாங்க, அடுத்து ஒன்று டிஸ்ட்ரிக் போட்டுருவாங்க சார். திரும்ப வந்துடும் கரெக்டாக. இப்போ இந்த மந்த் எண்டுக்குள்ளே வருமா சார்? இல்லை மே மந்த் எண்டுக்குள்ளே வருமா? நான் தான் ஜூன் மந்த்துன்னு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் மே மந்த் வருமா அப்படின்னு சொல்ல முடியும். நான் சொல்கிறேன் ஜூன் மந்த்து பண்ணுறேன் நான். ஓகே, ஜூன் மந்த் கண்டிப்பாக வந்துடும் சார். வரும் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ அப்டேட்டில் கேட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஜூன் மாதம் எண்டுன்னு சொல்கிறாரு. அவர் கேட்குறாரு ஜூனில் ஃபஸ்ட்டு வருமானு கேட்குறா. இல்லை ஜூன் எண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டிஆர்பி தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு அப்டேட் தகவல் தான் இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ சொல்ல விரும்பலை. ஸோ டிஆர்பி தகவல் வந்து அடிப்படையில் உங்களுக்கு ஜூன் வந்து எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஜூன் எண்டுங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்க வேண்டாம். ஸோ இன்னையிலேருந்து எதிர்பாருங்க, ரிசல்ட் எப்போலாம் பப்ளிஷ் பண்ணலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃப்ரைடே, உங்களுக்கு சாட்டர்டே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை சொல்லியிருந்தேன். அதாவது 99% வரும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். ஸோ தகவல் அடிப்படையில் சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் இப்போவும் அதான் சொல்கிறேன். உங்களுக்கு மே எண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எல்லா மாவட்டங்கள்லேருந்து விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வரும், ஒவ்வொரு மாவட்டமாக கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதிர்பாருங்க, வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சில மாவட்டங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஜூன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ ஒரு மாவட்டம் வந்து மே மாதம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் மந்த்து கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டா ஏதாவது ஒரு இஷ்யூ இது இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 38 மாவட்டத்துக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ சென்னை மாவட்டத்தை தவிர வந்து மீதி உள்ள 37 மாவட்டம், அதில் ஒரு மாவட்டம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 36 மாவட்டம் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து எதிர்பாருங்க, வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் கேட்குறாங்க, அதாவது ரிசல்ட் எப்போ வரும்னு எல்லா மாவட்டம்னு கேட்குறாங்க. எல்லா மாவட்டத்துக்கும் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஸோ இந்த டிஆர்பி தகவல் வந்து நான் இந்த மாவட்டம் திருவள்ளூர் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டிஆர்பி தகவலோ அல்லது வேறு மாவட்டங்களுக்கு எப்போ வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட்டு என்னென்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் போன பேஜில் வந்து செலக்ட் ஆனார். ஸோ இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார், டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ அவர் என்ன கால் பண்ணி பேசினார். என்ன சொன்னார் அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வந்து தயார் நிலையில் இருக்குது. அதாவது எப்போ ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணலாம், அதாவது செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எப்போலாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சொல்லியிருந்தார். ஸோ இது போல் வந்து எல்லா மாவட்டங்களில் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அந்தந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. அது மூலம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பிக்குள்ளேருந்து வேறு தகவல் கிடைச்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் அப்புறம் மே இறுதி இந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து
மேக்ஸிமம் வந்து வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. அது போக வந்து மேலே ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த தகவல் வந்து எனக்கு மெயில் ஐடியில் தான் அந்த சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து திரும்ப வந்து எல்லா வீடியோவில் வந்து என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்டு அல்லது நீங்கள் என்ன கேள்விப்படுறீங்களோ அதுக்கு தரவு மூலமாக எனக்கு ஷேர் பண்ணலாம். அது ஏன்னா மற்றவங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெயில் ஐடி முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சென்ட் பண்ணுங்கள். இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு வந்து வரவே வராதுன்னு சொன்னது, அப்புறம் வந்து பல பொருளெல்லாம் பரப்புனாங்க. ஸோ அதுக்கெலாம் முற்றுப்புள்ளி வச்சதை ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது மாதிரியான பொய்யான தகவல் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ப வேண்டாம். ஏன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, வந்துடும். ஆனால் அடுத்தடுத்த மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு, அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி தகவல் உங்களுக்கு வேறு டிஆர்பிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி தகவல் கொடுத்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.